பொறுத்தவரையிலையும் எல்லா நேரத்திலையும் ஓதக்கூடிய ஒரு துவாவாகத்தான் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறதும், அந்த இரவை நான் அடைந்தால் என்ன சொல்லணும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தொழுகையில் அது இல்லை. அதனால அந்த துவாவை தொழுகையில் தான் ஓதணுங்கிறது கிடையாது. அந்த இரவிலேயே நம்ம பொதுவாக அதிகமாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்பது அது நபிமொழியிலிருந்து போயிடும். இது ஒன்று. அந்த இரவில் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நீங்கள் எந்த தொழுகைக்கு பிறகும் சொல்லிக்கொள்ளலாம். தொழுகைக்கு உடைய சஜிதாவில் போது கூட இந்த துவாவை நீங்கள் ஓதலாம், தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே தொழுகையினுடைய அந்த சஜிதாவில் நமக்கு பிரார்த்தனைகள் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஆர்வமும் மூட்டியிருக்கிறார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வ இன்னி நுஹீத்து அன் அக்ரா அல் குர்ஆன ராக்கியான் அவ் சாஜிதன். ருக்கூவிலையோ சஜிதாவிலையோ குர்ஆனை ஓத நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். ருக்கூவில் போய் நான் குர்ஆன் வசனத்தை ஓதக்கூடாது, நிலையில் இருக்கும்போது ஓதுறோம்ல, அது மாதிரி ருக்கூவில் நான் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கிறேன். சஜிதாவிலையும் குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாதுன்னு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் துவாவா ஓதுனீங்க, குர்ஆன் வசனத்திலே நிறைய பிரார்த்தனைகள் இருக்குல்ல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன் நார், இது ஒரு துவா தான். அதே வேளை இது குர்ஆன் வசனத்திலே இருக்குது. துவாங்கிற கணக்கில் எந்தெந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதோ அவற்றை துவாவுடைய அர்த்தத்தில் ஓதும்போது அது தப்பு கிடையாது. அது நிலையில் இருக்கும்போது எப்படி குர்ஆன் வசனங்களை ஓதுறோமோ அது மாதிரி எதில் ஓதக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்குதான். ருக்கூவிலையும் சஜிதாவிலையும் குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாதுன்னு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். ஃபஅம்மர் ருக்கூஉ ஃபஅஸிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வ ஜல்ல. ருக்கூவை பொறுத்தவரை அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நீங்கள் புகழுங்கள். வ அம்ம சுஜூது, சஜிதாவை பொறுத்தவரை ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபடுங்கள், அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்கன்னாங்க. தொழுகையில் உள்ள அந்த சஜிதாவில் அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. ஃபகமினுன் அய்யுஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு பதிலளிக்கப்படுவதற்கு ஏற்றது. நீங்கள் அந்த சஜிதாவில் துவா செய்யும்போது அது மற்ற நிலைகளில் துவா செய்வதை விடவும் ரொம்ப ஏற்றமானது, அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கப்படுவதற்கு ரொம்ப சிறந்தது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாம் ஓத வேண்டிய துவா என்று நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல, அந்த துவா என்பது எதற்கான துவா? நம்ம பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு துவா தானே. இறைவா என்னுடைய பாவங்களையா நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறதான் அல்லாஹ்விடத்தில் நம்ம வலியுறுத்தி கேட்குறோம். அதனால் அதை நம்ம சஜிதாவிலையும் நம்ம கேட்கின்ற பொழுது இன்னும் இறைவனால் பதிலளிக்கப்படுவதற்கு ஏற்றதுன்ற சொல்லிட்டாங்கல்ல. அதனால் அந்த துவாவை இரவு நேரங்களில் சாதாரண நேரங்கள்லையும் இப்போ கூட நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்ஹு. இதை அல்லாஹ் இஸ்திக்ஃபார் கேட்குறது தான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு கேட்குறோம்ல, அது மாதிரியான ஒரு இஸ்திக்ஃபார் தான் இது. அதனால் இதை தாராளமாக இப்போதும் நீங்கள் கேட்கலாம். தொழுகை முடிந்ததற்கு பிறகு என்னென்ன ஓதணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அவைகளை ஓதியதற்கு பிறகும் நீங்கள் கேட்கலாம். நீங்களாக விரும்பி தொழக்கூடிய தொழுகைகளுக்கு பிறகு சாதாரணமாகவும்